ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தலைவர் தனுஷ் பேசுகிறேன். நீங்கள் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி கீழே இயங்குகிற சோயல் அண்ட் அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸில் 5 இயர்ஸ் எல்எல்பி படிக்கிறதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்தந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 10 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையெழுத்து, அதாவது உங்களுடைய சிக்னேச்சர் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஸ்கேன் பண்ண காப்பி சைஸ் பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்எஸ்எல்சி, அதாவது 10th மார்க் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10th மார்க் ஷீட் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் இமேஜ் ஃபார்மேட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, அதாவது 12th மார்க் ஷீட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். 12th மார்க் ஷீட் உடனே கொடுக்க மாட்டாங்க, ஒரு டெம்பரரியான மார்க் ஷீட் ஒன்று தருவாங்க, அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 12th மார்க் ஷீட் வந்து நீங்கள் காலேஜில் சேரும்போது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ வந்து நீங்கள் காலேஜில் சப்மிட் பண்ணால் போதும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ஓப்பன் கேட்டகரியாக இருக்கீங்கன்னு இருந்தாலும் கூட அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன் அல்லது நீங்கள் தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்களாக இருக்கீங்க அல்லது ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி அந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கும். அந்த ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4 சர்டிஃபிகேட்டுமே உங்களுடைய இமேஜ் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். சரிங்களா? இந்த இமேஜ் ஃபார்மெட் எவ்வளோ சைஸில் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 100 கேபிலேருந்து 250 கேபிக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசி ஒரு வேளை கொடுத்தாங்கன்னா இந்த வெப்சைட்டில் அதை அப்டேட் பண்ணுவாங்க. டிசி அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் உங்களுடைய டிசியும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி விடுங்க. சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட் தான் முக்கியமாக தேவைப்படும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.